ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்காவின் உதவியுடன் இடைமறித்து தகர்த்த சவுதி அரேபியா தற்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு ஆயத்தமாகி வருகிறது. ஆனால் ஈரானை எதிர்க்கும் அளவுக்கு ஆயுத பலத்தை கொண்டிருக்கிறதா சவுதி? ராயல் சவுதி ராணுவம், கடற்படை, விமானப்படை, வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை படை உள்ளிட்ட 5 கிளைப்படைகளை உள்ளடக்கி செயல்பட்டு வருகிறது சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு படை. அனைத்து படைகளுக்கும் உச்ச தளபதியாக சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் இருக்கும் சூழலில் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டுள்ளார். சவுதியின் பாதுகாப்பு அமைச்சரும் அவரே. சவுதி ராணுவ படையில் 2,57,000 வீரர்கள் களத்தில் உள்ளனர். 800க்கும் அதிகமான டாங்கிகள் உள்ளன. சவுதியின் விமானப்படையில் 198 போர் விமானங்கள், 225 ஏவுகணைகள், 185 ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளன. மேலும் 22 டேங்கர் விமானங்கள் கையிருப்பில் உள்ளன. ஈரானின் தாக்குதல்களை முறியடிக்க அமெரிக்க தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பேட்ரியாட் இடைமறிப்பான்கள், தென்கொரியாவின் KMSAM அமைப்பு மற்றும் சீன ட்ரோன் லேசர் தொழில்நுட்பம் போன்ற மேம்பட்ட அமைப்புகளை சவுதி அரேபியா பயன்படுத்துகிறது. ராணுவத்தை நவீனமயமாக்க பெருமளவில் செலவிட்டு வரும் அந்நாடு கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 70,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ராணுவத்தில் செலவிட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி தற்போது பாகிஸ்தான் தரப்பில் சவுதிக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் படை வீரர்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் ஆதிக்க சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ள எண்ணும் சவுதி அரேபியாவின் அடுத்த கட்ட நகர்வு அதிமுக்கியத்துவம் பெறுகிறது.